தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா தாவேகா இருந்தாங்க. அவர்கள் மெஜாரிட்டியை பெறவில்லை. திமுகல இருக்கக்கூடிய கூட்டணிகள் எல்லாத்தையும் சேர்த்து வைத்து தற்பொழுது கவர்ன்மெண்ட் ரன் ஆயிட்டு இருக்குது. ஆனாலுமே நம்ம மெஜாரிட்டியை பெறணும் அப்படின்றதுனால, அதிமுகல இருக்கக்கூடிய நெறைய பேர் அவங்க ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு தாவேகால போய் இணைஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு இடைத்தேர்தல்ல சீட் குடுப்போம் அப்படின்ற மாதிரியும் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வரைக்கும் ரிசைன் பண்ணியிருக்காங்க தற்பொழுதைய சூழல்ல. விஜயினுடைய ஒரு சீட் மொத்தமா 7 சீட் வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த 6 பேர்கிட்டயும் சொன்னது என்னன்னா, நாங்க உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு உங்களுடைய தொகுதியில சீட் குடுக்குறோம். உங்கள ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் சில பேர் வர்ற மாதிரி இருந்தாங்க. தற்பொழுது அவங்க ஸ்டாப் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற தகவலையும் செய்தியும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவருடைய கருத்து கணிப்பு நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறாங்க. இந்த 7 இடங்கள்ல தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது? குறிப்பா ஏற்கனவே நின்னு வெற்றி பெற்று ரிசைன் பண்ணாங்க இல்லையா? அவங்க மறுபடியும் நின்னாங்கன்னா அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குதா? ஏன்னா வந்துட்டு விஜயினுடைய ஃபேஸ்க்காக அவங்க ஜெயிச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சாலும், அந்த மக்கள் எல்லாருமே வந்துட்டு அதிமுகவுக்காக வாக்களித்து இருக்கிறாங்க. ஸோ அதிமுக இரட்டை இலைக்கு வாக்களித்து அந்த சின்னத்துல ஜெயிச்சு 1 மாசத்துக்குள்ளே ரிசைன் பண்ணது, மக்கள் என்ன மாதிரி இந்த விஷயங்கள பார்க்கிறாங்க? நாம குடுத்த தீர்ப்ப வந்துட்டு எம்எல்ஏ வந்து அக்செப்ட் பண்ணிக்காம எடுத்துட்டு போயிட்டாரு. அதற்கு மாறா செயல்பட்டிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களா? இல்ல விஜயினுடைய அந்த வேவ் இவ்வளவு தூரம் விஜய் வருவார்ன்னு நாங்க நினைக்கலப்பா. வருவாருன்னு தெரிஞ்சிருந்தா நாங்களும் விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்போம்னு சில பேர் சொல்றாங்களே, அந்த மாதிரி நினைக்கிறாங்களா? இந்த 7 இடத்துல இவர்களையும் நிக்க வைத்தோம்னா வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 2 விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் அண்ட் சி. விஜயபாஸ்கர் இவங்க 2 பேரையும் தவிர மீதி இருக்கக்கூடிய இடங்கள்ல ஏற்கனவே நின்ன வேட்பாளரை மீண்டும் நிற்க வைத்தோம் அப்படின்னா வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்களாம். ஸோ இந்த மீதி இருக்கக்கூடிய 4 பேரையும் கூப்பிட்டுட்டு நீங்க வந்து மறுபடியும் நின்னீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவா தான் இருக்குது. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால உங்களுக்கு மறுபடியும் நாங்க சீட்டு தரமாட்டோம் அப்படின்றத 1 வாரத்துக்கு முன்னாடியே டைரக்ட்டா சொல்லிட்டாங்களாம் அவங்களே கூப்பிட்டு. ஸோ என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க வந்து சீட்டு தரேன், மினிஸ்ட்ரியில இடம் தரேன் அப்படின்ற மாரி சொல்லி தானே கூப்பிட்டீங்க. அட்லீஸ்ட் எங்க சீட்டையாவது எங்களுக்கு எம்எல்ஏவா நீங்க ஜெயிக்க வைக்கிறது எங்களுடைய கடமை அப்படின்ற மாரிலாம் சொன்னீங்களே. இப்ப என்னங்க இப்படி சொல்றீங்க? அப்படின்ற மாதிரி வருத்தத்துல இருக்கிறாங்களாம். ஸோ அதனால வந்துட்டு வாரிய தலைவர் பதவி இந்த மாதிரியான ஏதாவது ஒரு போஸ்டிங் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாரி தொடர்ந்து அழுத்தம் குடுத்துட்டு இருக்கிறாங்க. தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தை பார்த்து. ஸோ அவர் சொல்லியிருக்காரு, பட்ஜெட் கூட்டத்தொடர் எல்லாம் முடியட்டும். நான் உங்களுக்கு ஏதாவது பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு நல்லது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களாம். ஸோ அவங்க வந்துட்டு அதிமுக காரங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு, நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது. நம்ம அமைச்சரவைக்கு போயிடலாம். ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏ ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி நெனைச்சு வந்தோம். ஆனா எதுவுமே நடக்கல. எம்எல்ஏ சீட்டும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்றது சொல்றாங்க. ஸோ கிடைத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் படி பார்க்கும் பொழுது, ஆதவ் அர்ஜுனாவினுடைய அந்த கருத்து கணிப்பு நிறுவனம் எடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்ல மீண்டும் விஜயபாஸ்கரை தவிர அதிமுகலேருந்து போன எம்எல்ஏக்கள் மீண்டும் அதே தொகுதியில் நின்னார்கள்னா வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பட்ஜெட் கூட்டத்தொடர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள் எதை நோக்கி நகருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.